புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி கிடையாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். புதிய கல்விக் கொள்கையை பிற மாநிலங்கள் ஏற்கும் போது தமிழகம் மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் எனவும் கேள்வி. அரசியலுக்காகவே தமிழக அரசு எதிர்ப்பதாகவும் விமர்சனம். எம்மிடமிருந்து பறித்துக் கொண்டதை கேட்கிறோம், பிச்சை அல்ல. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. கல்வியில் அரசியல் செய்யக்கூடாது, மிரட்டி அடிபணிய வைக்கலாம் என நினைக்கிறார்கள். நாங்கள் கூறுவது உண்மைதான் என்பது மத்திய அமைச்சரின் கருத்தில் இருந்தே இப்போது தெளிவாகி உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். ஏறத்தாழ 40 லட்சம் மாணவ செல்வங்களுடைய முழு அந்த எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி கோலாகல தொடக்கம். முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு தமிழக நாட்டுப்புற கலைஞர்கள் ரயிலில் சென்றபோது அதிர்ச்சி. முன்பதிவு செய்த பெட்டிக்குள் வட மாநிலத்தவர்கள் அத்துமீறி நுழைந்து தகராறு. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் 27 கிலோ ஆபரணங்கள் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு. பலத்த பாதுகாப்புடன் தமிழகம் நோக்கி கொண்டு வரும் பணி தீவிரம். நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதிய நிலுவைத் தொகை 2118 கோடி ரூபாய் மத்திய அரசிடமிருந்து வரவேண்டியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநில அரசின் பங்கு தொகையை காலதாமதம் இல்லாமல் விடுவிக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு நிதி கிடைக்க காலதாமதம் ஆகிறதுனால திட்டங்களோட பயன்கள் மக்களுக்கு சென்றடைவதில் தாமதமாகுது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே இல்லை என எந்த அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறார்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. பிப்ரவரி 26ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள கன்ஃப்ளூயன்சன் கன்வென்ஷன் சென்டரில் நடக்கிறது. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் படத்தை சீமான் பயன்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பிரபாகரன் படத்தை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு. மதுரையில் அமைச்சர் KN நேரு தலைமையில் 11 மாவட்டங்களின் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம். அரசு அதிகாரிகளுக்கு தடபுடலாக அசைவ உணவு விருந்து பரிமாற்றம். மாநகராட்சியுடன் உள்ளாட்சி அமைப்புகளை இணைக்க வேண்டாம் என மனு கொடுத்தால் மறு ஆய்வு செய்யப்படும். அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு இன்று 800 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 63,120 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் புதுச்சேரியில் பிப்ரவரி 19 வரை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். சென்னையில் மின்சார ரயில், மெட்ரோ ரயில், மாநகர பேருந்தில் பயணம் மேற்கொள்ள சிங்கார சென்னை பயண அட்டை. இதுவரை 23,000 பயண அட்டைகள் விற்பனை. சென்னையின் பாரம்பரியமிக்க கட்டடமான விக்டோரியா பப்ளிக் ஹால்
மார்ச் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர மாநகராட்சி திட்டம். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. திஷா கமிட்டி கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த திஷா கமிட்டி கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த அதிமுக எம்எல்ஏ செங்கோட்டையன். சாதி ரீதியான பிரச்சனைகள் நடைபெறுவதையாவது ஒப்புக்கொள்வீரா? முதல்வர் ஸ்டாலினுக்கு இயக்குனர் ப. ரஞ்சித் கேள்வி. சாதி சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா? நிலைப்பாட்டை தெரிவிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் தரிசன டிக்கெட்டை வாட்ஸ்அப் மூலம் பெறும் வசதி விரைவில் அறிமுகம் செய்கிறது ஆந்திர மாநில அரசு. புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். கிராம பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய விவகாரம். மீனவர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம். சென்னை அம்பத்தூரில் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கேட்ட ஹோட்டல் உரிமையாளருக்கு அரிவாள் வெட்டு. 3 பேர் கொண்ட கும்பல் அட்டகாசம். திருவண்ணாமலையில் மனநலம் குன்றிய ஆந்திர மாநில தம்பதியின் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் கைது. போக்சோ வழக்கில் போலீசார் நடவடிக்கை. ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவல் காரணமாக கண்காணிப்பு தீவிரம். தமிழக எல்லைகளில் கிருமி நாசினி தெளித்த பின்னரே வாகனங்களுக்கு அனுமதி. திருத்தணி முருகன் கோயிலில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சுவாமி தரிசனம். சிறப்பு பஞ்சாமிர்த அபிஷேகத்தை 45 நிமிடங்கள் தாமதமாக நடத்தியதாக குற்றச்சாட்டு. ஹரியானாவில் முன்னாள் காதலனின் வீட்டிற்கு 100 பீட்சாக்களை கேஷ் ஆன் டெலிவரியில் ஆர்டர் செய்த காதலி. பிரேக்கப் செய்த காதலனை காதலர் தினத்தன்று வினோதமாக பழி வாங்கிய வீடியோ வைரல். பிரபல பெங்காலி பாடகர் பிரத்துல் முகோபாத்யாய் மறைவு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அஞ்சலி. அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஷீஷ் மஹால் இல்லம் புதுப்பித்தலில் முறைகேடு புகார். விரிவான விசாரணை நடத்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் உத்தரவு. சென்னையில் திமுக இளைஞர் அணியினரின் பேனரில் பாலிவுட் நடிகர் விக்கி கௌசலின் புகைப்படம் இணையத்தில் வைரல். மயிலாடுதுறை அருகே என்ஜினியரிங் மாணவர் உட்பட 2 இளைஞர்கள் வெட்டி கொலை. சாராய விற்பனையை காட்டிக் கொடுத்ததால் கொலை அரங்கேறியதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு.
மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்தில் சாராய வியாபாரி உட்பட 3 பேர் கைது. சாராய வழக்கில் சிறையில் இருந்து வெளியே வந்த நாளிலேயே கொலையை அரங்கேற்றிய கொடூரம். மயிலாடுதுறை அருகே இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் அகழாய்வில் கிடைத்த சங்கினால் ஆன பொருள். பண்டைய காலத்தில் சங்கினை அறுத்து அணிகலன்கள் செய்ததை சீவக சிந்தாமணி பாடல் விவரிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு நெகிழ்ச்சி. இந்தியாவிடமிருந்து பெட்ரோலை இறக்குமதி செய்யும் பூட்டானில் 1 லிட்டர் பெட்ரோல் வெறும் 64 ரூபாய்க்கு விற்பனை. सुट्रुला सेंटर इंडियर वेलिगिट्ट वीडियो वायरल। वीडियो लेना अलाउ नहीं था, बट यहाँ पर ले रहे हैं। यहाँ पर जो पेट्रोल का प्राइस है ना दोस्तों, वो 64 रुपए है। जी हाँ, 63 रुपए 92 पैसे। और यहाँ की करेंसी और इंडिया की करेंसी सेम है। और यहाँ पे पेट्रोल है 64 और इंडिया में जो पेट्रोल है वो 105 है बॉर्डर पे। जयगांव इधर इंडिया हो गया और गेट சிலி நாட்டில் உள்ள கடலில் படகில் சாகச பயணம் செய்தவரை விழுங்கிய திமிங்கலம். உடனடியாக திமிங்கலம் வாயை திறந்து விடுவித்ததால் அதிர்ஷ்டவசமாக தப்பினார். போர் நிறுத்த ஒப்பந்தப்படி மேலும் 3 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவித்தது ஹமாஸ் அமைப்பு. ஐநூறு நாட்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டதால் உறவினர்கள் மகிழ்ச்சி. ஹமாஸ் அமைப்புடனான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தப்படி 369 பாலஸ்தீனிய கைதிகளை விடுவித்த இஸ்ரேலிய ராணுவம். பேருந்துகளில் வந்தவர்களை தோளில் தூக்கி சுமந்து கொண்டாடி மகிழ்ந்த உறவினர்கள். லெபனானில் ஐநா அமைதிப்படை பாதுகாப்பு வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தி தீ வைத்து எரித்த ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள். தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று லெபனான் அதிபர் சூளுரை. போப் பிரான்சிஸ் விரைந்து குணமடைய வேண்டி ஏராளமான கிறிஸ்தவர்கள் ரோம் நகரில் ஊர்வலம். சிலுவையை ஏந்திக் கொண்டு பாடல் பாடி வேண்டிக் கொண்ட கிறிஸ்தவர்கள். ஒன்பதாவது TNPL லீக் தொடரில் சேபாக் சூப்பர் கில்லிஸ் அணிக்கு விளையாடுகிறார் விஜய் சங்கர். 18 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்து விஜய் சங்கரை தன்வசப்படுத்தியது சேபாக் சூப்பர் கில்லிஸ். மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரின் 2வது லீக் போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தியது டெல்லி. 2 விக்கெட் வித்தியாசத்தில் கடைசி ஓவரில் த்ரில் வெற்றி. பிப்ரவரி 19ஆம் தேதி துபாயில் தொடங்குகிறது ICC சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரர்கள் மும்பையிலிருந்து துபாய் பயணம்.
நடுக்கடலில் காதலர் தினம் கொண்டாடிய மாளவிகா மோகனன். சீக்ரெட் காதலர் யார் என ரசிகர்களின் மத்தியில் $1 மில்லியன் கேள்வி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.